தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் முத்தாரம்மன் கோயில் தெரு பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில இடங்களில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து நிற்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கி இருந்த ஒரு நிலையில் ஒரு சில இடங்களில் மழை நீரானது வடிந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் பகுதிக்கு உட்பட்ட அந்த முத்தாரம்மன் கோயில் தெரு பகுதிகளில் பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையான தெருக்களில் குடியிருப்புகளை சுற்றி அந்த மழை நீரானது சூழ்ந்து இருக்கிறது. இதற்கு காரணம் அருகே இருக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய கரையானது உடைந்து அந்த நீரானது முழுவதும் அந்த பகுதிக்கு வருவதால் தற்போது வரை, அதாவது மழை பெய்து 4 நாட்கள் ஆகியும் தற்பொழுது வரை அந்த நீரானது வடியாமல் இருக்கிறது. மேலும் ஒரு சில இடங்களில் கழிவு நீரும் கலந்து அந்த மழை நீரோடு கலந்து காணப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அந்த பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் விவசாயிகளாகவும் கால்நடை வளர்ப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இதற்கிடையே அந்த கால்நடைகளினுடைய தீவனங்கள், வைக்கோல் உள்ளிட்ட பொருட்களும் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டதாக அந்த கால்நடை உரிமையாளர்களும் நம்மிடையே தெரிவித்து இருந்தார்கள். இதற்கிடையே மழை பெய்து 4 நாட்கள் ஆகியும் அந்த முத்தாரம்மன் கோயில் தெரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மீளாமல் இருக்கிறது. மேலும் இந்த தண்ணீரானது குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பகுதியில் மின் இணைப்பு இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.